என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாம். நம்ம பார்த்து ரசிச்ச நிறைய படங்கள்ல அந்த படங்களை எங்கேஜிங்கா கொண்டு போறதுக்காக ரைட்டிங்ல சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாமலேயே அந்த படத்தை நம்ம ரசிச்சிருப்போம். அப்படி சினிமால படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக டைரக்டர்ஸும் ஸ்கிரீன் ரைட்டர்ஸும் யூஸ் பண்ற 10 இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோல முதல்ல பார்க்க போற டெக்னிக் மெக்கஃபின். மெக்கஃபின் அப்படிங்கிறது படத்துல வர ஒரு ட்ரிகர் பாயிண்ட். எந்த படத்தை எடுத்தாலும் அதுல ஒரு புரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க, ஆன்டகனிஸ்ட் இருப்பாங்க, இல்ல ஹீரோ ஹீரோயின் 2 லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தவோ கதையை முன்னோக்கி கொண்டு போகவோ ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொருள் தான் மெக்கஃபின். புரியல? இப்போ மெக்கஃபின் யூஸ் பண்ண சில படங்களை பார்க்கலாம், அப்போ புரியும். ஃபர்ஸ்ட் பொல்லாதவன். பொல்லாதவன் படத்துல வர தனுஷோட பைக் தான் மெக்கஃபின். தனுஷ் ஆசையா வாங்கின இந்த பைக் தெஃப்ட் ஆன அப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்குது. இந்த பைக்னு ஒரு விஷயம் இல்லனா இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இந்த கதையும் இல்ல. சோ இந்த படத்துல பைக் தான் மெக்கஃபின். மெட்ராஸ் படத்துல வர இந்த செவரு தான் மெக்கஃபின். இந்த செவத்தை சுத்தி நடக்கிற அரசியலும் நிகழ்வுகளும் தான் மெட்ராஸ் படமே. இந்த செவத்துல நம்ம படம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவே நம்மளது மாதிரி இருக்கட்டும், அந்த செவத்தை மட்டும் விட்டுறக்கூடாதுடா. பண்ணையாரும் பத்மினியும்ல வர இந்த பத்மினி கார் தான் மெக்கஃபின். இந்த பத்மினி காரை இவங்க வாங்கின அப்புறம் இவங்களுக்கும் காருக்கும் இடையில இருக்கிற அட்டாச்மெண்ட்டை வச்சு படம் போகும். நேஷனல் அவார்ட் வின்னிங் படமான காக்கா முட்டையில வர இந்த பீஸா தான் மெக்கஃபின். ஆமா ஆமா, எப்படி அந்த பீஸா வாங்குறாங்கன்னா கதையா இருக்கும். கெட்டு போனாதான்டா நூல் நூலா வரும். நூல் நூலா இருந்தாதான் பீஸா. நம்ம அடுத்து பார்க்க போற டெக்னிக் டியூஸ் எக்ஸ் மெக்கினா. படங்களை எங்கேஜிங்கா கொண்டு போறதுக்காக அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள்ல சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி வர ட்விஸ்ட் நார்மலா இல்லாம நம்பவே முடியாத ஒரு லாஜிக்லெஸ் விஷயத்தை வச்சு கிரியேட் பண்ற ட்விஸ்ட தான் டியூஸ் எக்ஸ் மெக்கினான்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை தமிழ்ல நிறைய படங்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. தசாதாரம் படத்துல கிளைமேக்ஸ்ல அந்த வைரஸ் எக்ஸ்ப்ளோட் ஆனா உலகமே அழிஞ்சு போற சூழல்ல அன்எக்ஸ்பெக்டடா அப்போ ஒரு சுனாமி வரும். அந்த வைரஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகாம ஒரு பெரிய அழிவுல இருந்து பூமி சேவ் ஆகும். இங்க இந்த சுனாமி தான் டியூஸ் எக்ஸ் மெக்கினா. அருணாச்சலம் படத்தோட கிளைமேக்ஸ்லயும் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. லைவ் நியூஸ் சேனல்ஸ் இல்லாத பீரியட் அது. சௌந்தர்யாவோட கல்யாணத்துல தாலி கட்ட போற அந்த மொமெண்ட்ல ஒரு சின்ன கனெக்ஷனை மனோரமா மாத்தி விட்டதும் கல்யாண வீட்டுல இருக்கிற எல்லா டிவிலையும் விசு ரஜினியோட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆயிடும். இதை பார்த்ததும் கல்யாணம் நின்றும். 30 கோடி ரூபாய் பணத்தை செலவழிக்கணுங்கிறது அந்த கண்டிஷன். முதல்ல அருணாச்சலம் பணத்து மேல ஆசைப்படுது. ஆனா எங்க இந்த சவாலுக்கு ஒத்துக்கலனா இந்த பணம் கெட்டவங்க கையில போய் சேர்ந்துருமோன்னு படையப்பால வரை இந்த மலை தான் டியூஸ் எக்ஸ் மெக்கினா. ஒத்த பைசா இல்லாம மொத்த சொத்தையும் இழந்து நிக்கும் போது கையில இருக்கிற சின்ன நிலத்துல இருக்கிற மலை கிரானைட் மலையா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃபே ஒரே நாள்ல கோடீஸ்வர மொமெண்ட்டுக்கு போயிடும். அந்த ஒத்த மலையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? தரட்டிக்கிட்டு அந்த ஒத்த மலையை வச்சு 10 ஊர் வேலைக்கு வாங்கடா. ஏன் யாராவது அங்க புதையல் இருக்குன்னு சொன்னாங்களா? அந்த மலையே ஒரு புதையல் தான்டா பைத்தியக்கார பயல. அது சாதாரண மலை இல்லடா, கிரைனட் மலை. கிரைனட். இப்படி தமிழ்ல டியூஸ் எக்ஸ் மெக்கினா இல்லாத கமர்ஷியல் படங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பஞ்சமே இல்லாம எக்கச்சக்கமான படங்கள்ல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அடுத்த டெக்னிக் ரெட் ஹெரிங். 1800களில் நரிகளை வேட்டையாட ஹவுண்டுன்னு ஒரு டாகை ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக் தான் ரெட் ஹெரிங். ஒரு மீனை இந்த நாய்க்கு ஸ்மெல் பண்ண வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனை வேற ஒரு இடத்துல போட்டுருவாங்க. இந்த நாய் அந்த மீன் ஸ்மெல்ல தேடி போகாம நரிய தேடி போகணும். ஒருவேளை அந்த மீன் ஸ்மெல்ல வச்சு மீனை தேடி போனா அது தப்பான ட்ராக்ல போனதா அர்த்தம். இதுதான் ரெட் ஹெரிங்னு சொல்லுவாங்க. இந்த சினிமால படங்கள்ல அடுத்து நடக்க போற விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாம இருக்கவும் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டவோ நம்மள மிஸ்லீட் பண்றதுக்கோ டைவர்ட் பண்றதுக்கோ இந்த ரெட் ஹெரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா இந்த டெக்னிக் த்ரில்லர் ஜான்ரா மூவிஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்ல ராட்சசன்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு இந்த இன்பராஜ்ங்கிற டீச்சர் கேரக்டர் தான் சைக்கோ கில்லர்ங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு மிஸ்லீட் பண்ணிருப்பாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் இன்னும் அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிக்கவே இல்லைங்கிறதே தெரிய வரும். இந்த படத்துல இந்த டீச்சர் கேரக்டர் தான் மீன். செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகிற ரியல் சைக்கோ கில்லர் கிறிஸ்டோபர் தான் நரி. இந்த படத்துல இந்த ரெட் ஹெரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணதால தான் நமக்கு படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு.
மொத்த பீஸா படமுமே இந்த ரெட் ஹெரிங் டெக்னிக்கல் தான் இருக்கும். படத்தை கடைசி வரைக்குமே ஒரு பேய் படமா ஹாரரா காமிச்சிட்டு ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா மிஸ்லீட் பண்ணி கடைசியில இது எல்லாமே செட்டப்னு ரிவீல் பண்ணிருப்பாங்க. செமையான பயங்கரமா இருப்பாங்க. அந்த கேரக்டரே கிடையாது. கேவி ஆனந்தோட கோ அயன் 2 படங்கள்லயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ ஃப்ரெண்ட்ஸா காட்டப்பட்ட இந்த 2 கேரக்டர்ஸும் ஹீரோவை மட்டும் இல்லாம ஆடியன்ஸையும் மிஸ்லீட் பண்ணி லேட்டரா இவங்களோட உண்மையான மோட்டிவை ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா. அதான் அம்மா ஆஸ்பத்திரி கதை விட்டேன். டேய் தேவா இந்த படத்துல கருணாஸ் தான் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னிக் செக் ஹவுஸ் கன். ஆண்டன் செக்கோவ் அப்படிங்கிறவர் சொல்ற டெக்னிக் தான் இது செக் ஹவுஸ் கன். இவர் இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, படத்துல வர ஒரு சீன்ல ஒரு கன் வால்ல மாட்டியிருக்க மாதிரி காட்டினா அந்த கன் அதுக்கு அடுத்து வர சீன்ல ஃபயர் பண்ற மாதிரி காட்டியிருக்கணும். இல்லைன்னா படம் முடியறதுக்குள்ள அது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது யூஸ் பண்ணிருக்கணும். படத்துல காட்டுற சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் கூட கதைக்கு சம்பந்தமா இருக்கணும். அன்வான்டா எதுவுமே இருக்க கூடாதுங்கிறது தான் அவர் சொன்ன இந்த செக் ஹவுஸ் கன். தமிழ்ல துப்பாக்கி படத்துல செக் ஹவுஸ் கன் இன்ட்ரெஸ்டிங்கா யூஸ் பண்ணிருப்பாரு முருகதாஸ். படத்துல விஜயோட வீட்ல ஸ்டார்டிங்லயே இந்த டாக காட்டியிருப்பாங்க. சும்மா யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி தான் நமக்கு ஸ்டார்டிங்ல தோணும். ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த நாயை வச்சுதான் தளபதி அவரோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ டாக சும்மா யூஸ் பண்ணாம ஸ்டார்டிங்ல காட்டினதுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த டாக் தான் இங்க செக் ஹவுஸ் கன். தாமசீன் இதெல்லாம் பொல்லாதவன் படத்துல டேனியல் பாலாஜி கிட்ட அவரோட அண்ணனா வர கிஷோர் ஸ்டார்டிங்லயே லாங் ஹேர் வளர்க்க வேணான்னு வார்ன் பண்ற மாதிரி சீன்ஸை வச்சிருப்பாங்க. முடிய வெட்டி சொல்றி சினிமா மாதிரி வளர்த்தின்னு முடி வேற ரமோடா நீ விரோதக்காரன் கையில மாட்டிச்சின்னு வை உயிரை கையோட எத்தி போடுவான். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல டேனியல் பாலாஜி இதே லாங் ஹேரால தான் தனுஷ் கையில மாட்டி கொல்லப்பட்டிருப்பாரு. ஆமா ஆமா. அந்த முடிய வச்சுதான் பிடிச்சி இழுத்துருவாரு. சூதுகோம்ல இன்ஸ்பெக்டர் பிரம்மா ரவுடி கிட்ட இருந்து படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல ஒரு கன்னை சீஸ் பண்ணி போலீஸ் ஜீப்ல ஒளிச்சு வைப்பாரு. அது ஒரு கோளாறான துப்பாக்கின்னு வேற சொல்லியிருப்பாங்க. சார் அது கொஞ்சம் கோளாறான துப்பாக்கி. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல பிரம்மாவோட முடிவு அந்த துப்பாக்கியில தான் இருந்திருக்கும். நலன் குமாரசாமி இங்க கன்னை வச்சே செக் ஹவுஸ் கன் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. விக்ரம்ல ஏஜென்ட் டீனா கப்பை கேட்ச் பண்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்ல சொல்ற மாதிரி ஏர்லியராகவே ஒரு சீன்ல வச்சிருப்பாரு லோக்கி. ஆமா ஆமா. ஒரு டவுட் வரும் நம்மளுக்கே ஒரு செகண்ட், இப்படி இதை பிடிச்சாங்கன்னு மாதிரி இருக்கும். குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம். அதே மாதிரி லியோல சுப்பிரமணி. ஆமா ஆமா. நம்ம அடுத்து பார்க்க போற டெக்னிக் டிராமாட்டிக் ஐரணி. ஒரு படம் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கதையில வர கேரக்டர்ஸுக்கே தெரியாத சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். இதைத்தான் டிராமாட்டிக் ஐரணின்னு சொல்லுவாங்க. தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவிக்கே தெரியாம அவரோட உடம்புல அவரை ட்ராக் பண்றதுக்காக அரவிந்த் சாமி எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சிடுவாரு. இந்த விஷயம் ஜெயம் ரவிக்கே தெரியாது, லேட்டா தான் தெரிய வரும். ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதுதான் டிராமாட்டிக் ஐரணி. அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவனை போட்டு தள்ளாம நான் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி என்ன அவன் விட்டு வச்சிருக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்கும். சூரியவம்சம் படத்துல பாயாசத்துல ஆனந்தராஜ் விஷம் கலந்ததும் டிராமாட்டிக் ஐரணி தான். இந்த விஷயம் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா சரத்குமாருக்கு தெரிஞ்சிருக்காது. சரத்குமாரை கண்டுபிடிச்சிருவாரு கடைசி கிளைமேக்ஸ்ல. இன்னொரு எக்ஸாம்பிள், கஜினில சஞ்சய் ராமசாமி யாருன்னு பாக்குற ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஆனா அசினுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம பார்க்க போற அடுத்த டெக்னிக் அசைடு. அசைட ஃபோர்த் வால் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. பொதுவா 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம்னு சொல்லுவோம்ல. சினிமால லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பின்னாடி இருக்கிற வால்னு இது எல்லாத்தையும் தவிர ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வால் கேமரா தான். பொதுவா ஆக்டர்ஸ் கேமராவை பார்த்து நடிக்கவே மாட்டாங்க, அங்க இருக்க கேரக்டர்ஸை பார்த்து தான் நடிப்பாங்க. சில நேரங்கள்ல டைரக்டா ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்காக ஃபோர்த் வாலான கேமராவை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை தான் ஃபோர்த் வால் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நிறைய படங்கள்ல இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா காதலில் சொதப்புவது எப்படியே சொல்லலாம். இந்த படத்துல நிறைய சீன்ஸ்ல சித்தார்த் ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணிருப்பாரு. டேய் வேணாம்டா, அவனுக்கு ராகிங்லாம் பழக்கம். நீ சும்மாறா மச்சி, இது வொர்க் அவுட் ஆகும்டா. ஜெனரலா நம்ம பசங்க சொதப்படுறதுக்கு முக்கியமான காரணம்
இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் தனமா அட்வைஸ் பண்றதுனால தான். முக்கியமா நம்ம மாஸ் ஹீரோஸோட நிறைய படங்கள்ல ஃபோர்த் வால் பிரேக்கிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. சூப்பர் ஸ்டாரோட சில சாங்ஸ்ல கூட இந்த ஃபோர்த் வால் பிரேக்கிங் இருக்கும். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். தளபதி ஏகேன்னு எல்லார் படங்கள்லயும் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் அவனை லவ் பண்ண போறான். அதுக்கு முன்னாடி ஃபோர் ஷேடோ படத்தோட கதையில பின்னால வரப்போற ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னாடியே ஒரு ஹிண்டா கொடுக்கறது தான் ஃபோர் ஷேடோவிங். இந்த ஃபோர் ஷேடோவிங் ஒரு ஆக்ஷனா இருக்கலாம், டைலாகா இருக்கலாம், இல்ல ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல ஸ்டார்டிங்ல இந்த பாய்ஸ்குள்ள ஒரு டக் ஆஃப் வர வச்சிருப்பாரு டைரக்டர். ஆமா ஆமா ஆமா. இது மூலமாவே கிளைமேக்ஸ்ல அவங்க ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாரு டைரக்டர். கேட்கும் போதே குஸ்பம்ஸ் ஆகுது. சூப்பர் டீலக்ஸ் படத்துல பெர்லின் தலையில ஷில்பா கையை வச்சு சாபம் கொடுக்கற மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்னைய பயங்கரமா பண்ணிடுவான் பார்த்தா சாப விட்டுட்டு போறான். கிளைமேக்ஸ்ல அந்த போலீஸ் தலையில டிவி விழுந்துதான் செத்து போவாரு. சோ இந்த மொமெண்ட்டை அந்த முன்னாடியே சாபம் கொடுக்கிற சீன் மூலமா ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாரு தியாகராஜன் குமாரராஜா. உயிரே கிளைமேக்ஸ்ல இவங்க ரெண்டு பேருமே சேர மாட்டாங்க, கட்டி பிடிச்ச மாதிரி பிளாஸ்ட் ஆகி இறந்திருப்பாங்க. இது முன்னாடியே வர சந்தோஷ கண்ணீரை பாட்டுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது பின்னாடி பிளாஸ்ட் ஆகுற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. பச்சைக்கிளி முத்துச்சரம்ல ஆடியன்ஸ்க்கு ஜோதிகா நெகட்டிவ் கேரக்டர்னு ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே வர இந்த சாங்ல கிரேவ் யார்டு, பின்னாடி அரக்கர்கள், பிளாக் சாரி, பிளாக் தீம்னு நமக்கு ஜோதிகாவோட நெகட்டிவ் கேரக்டர் ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாரு ஜிவிஎம். கிட்டத்தட்ட டெவில் மாதிரி தெரியல அது. அப்போ நம்ம ஒரு பாட்டு மாதிரி பார்த்துட்டு நம்ம எட்டாவதா பார்க்க போற டெக்னிக் ஹைப்பர் லிங்க். படத்துல இருக்கிற 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட லீட் கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கான தனித்தனி ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஒரு ஹை பாயிண்ட்ல எல்லா மெயின் லீடும் ஒரு புள்ளியில சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இது ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கும் போதே பல பேருக்கு ஆயுத எழுத்து ஞாபகம் வந்திருக்கும். படத்துல மைக்கேல், அர்ஜுன் இவங்க 3 பேர்த்தோட இண்டிவிஜுவல் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல 3 கேரக்டர்ஸும் லிங்க் ஆகிற சிச்சுவேஷன் வரும். இதே ஹைப்பர் லிங்க் கான்செப்ட்ல தமிழ்ல வானம், தசாவதாரம், மாநகரம், எங்கேயுமே போதும்னு நிறைய படங்கள் வந்திருக்கு. கால் பேக் ரெஃபரன்ஸ் ஏற்கனவே சினிமால வந்து பாப்புலரான டைலாக் இல்லனா ஒரு சீனை இன்னொரு படத்துல அதை ரெஃபர் பண்ற மாதிரி வைக்கிறது தான் கால் பேக் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. விக்ரம் படத்துல நிறைய கால் பேக் ரெஃபரன்சஸ் இருக்கும். பழைய விக்ரம்ல சத்யராஜ் யூஸ் பண்ணின இந்த கூலரை ரெஃபர் பண்ற மாதிரி புது விக்ரம்ல விஜய் சேதுபதி யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்திய சர்க்காரோட ஏஜென்ட் பேரு விக்ரம். தில்லாலங்கடையில தமன்னாவோட அதே அயன் சாங்க வடிவேலு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வர இந்த சீனும் கால் பேக் ரெஃபரன்ஸ் தான். தளபதியோட கோட்ல இந்த எப்பிக்கான கில்லி சீக்வென்ஸ அதே தளபதியை வச்சு விபி பண்ணிருப்பாரு. இதுவும் கால் பேக் ரெஃபரன்ஸ் தான். மாஸ்டர்லயே அந்த கபடி தேவரின் குலம் காக்கும் வேலையா. நம்ம இந்த வீடியோல கடைசியா பார்க்க போற டெக்னிக் கிராஸ் கட்டிங். படத்துல கதையில ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல நடக்கிற மொமெண்ட்ஸை மாத்தி மாத்தி ஸ்விட்ச் பண்ணி காட்டுற டெக்னிக் தான் கிராஸ் கட்டிங்னு சொல்லுவாங்க. வேட்டையாடு விளையாடுல இந்த சீக்வென்ஸ்ல போலீஸ் கில்லர்ஸை ட்ராக் பண்றதையும் அதே நேரத்துல கில்லர்ஸ் அவங்களோட அடுத்த மூவுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதையும் இது கிராஸ் கட்டிங் டெக்னிக்ல காமிச்சிருப்பாரு ஜிவிஎம். கரெக்டா கை கட்டுறது அங்கதான் இருக்கும். இதெல்லாம் பயங்கரமா யோசிச்சிருக்காங்க.
கிட்டத்தட்ட கைதி படத்தோட செகண்ட் ஹாஃபே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாரு லோக்கி. கார்த்தி வர வழியில இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு பக்கமோ, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அர்ஜுன் தாஸோட ஆட்கள் உள்ள வந்து அட்டாக் பண்றதும் பேரலா போயிட்டே இருக்கும். ஆமா ஆமா, பயங்கரமா இருக்கும். நாம தான் பார்த்துக்கணும். விக்ரம், தனி ஒருவன், ராட்சசன் நிறைய படங்கள்ல இந்த கிராஸ் கட்டிங் டெக்னிக்ஸை செமையா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த 10 டெக்னிக்ஸ்ல நீங்க பார்த்த படங்கள் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். இப்போ நல்லா இருந்துச்சு. நம்மலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் படம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் இதில் இவ்வளோ டீட்டெயில் இருக்குன்னு தெரில. ஏன்னா அந்த பாட்டிலே இந்த பச்சைக்கிளி முத்துச்சரத்துலலாம் அந்த பாட்டிலே நம்மளுக்கு முன்னாடியே காட்டுறாங்க அது வந்து ஒரு டெவில். அதுக்கு தான் அந்த இதோட பேக் சைடு ஆடுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரு அந்த ட்ரெஸ்ஸும் சரி, அவங்க பின்னாடி இருக்க அவங்களோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த யமன் அந்த டெவில் அதை மீன் பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். அது நம்ம நோட்டே பண்ண மாட்டோம். நம்ம ஃபுல்லாக அது ஏதோ சும்மா ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். இவர் சொன்ன டெக்னிக் ஒன்று கூட எனக்கு பேர் புரியல. ஒரு பேரும் எனக்கும் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது படம் நம்ம பழைய மெக்கஃபேன்னு ஏதோ சொன்னார் சார். படமா இருந்தாலும் சரி, எது பார்த்தாலும் நமக்கு இந்த ஞாபகம் வரும். ஓ இந்த டெக்னிக் இது டெக்னிக். ஆமா ஆமா அந்த ஞாபகம் வரும். ஆமா, அந்த கிராஸ் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் நிறைய படத்துல. இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், அதே டைம்ல இன்னொன்னு ஒரு விஷயம் நடக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. நிறைய த்ரில்லர் படம் அந்த மாதிரி நிறைய படத்துல அப்படி காட்டுவாங்க. எதா இருந்தாலும் அதை எடுத்து பிரசன்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்